not even related, who don't even know what happened actually there, அவங்க அவ்வளோ பெருசா முன்னாடி வந்துட்டு பேசுறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஐ திங்க் சோசியல் மீடியா நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, நம்ம சேட்னஸும் காட்டலாம். இட்ஸ் நாட் ஓன்லி ஹாப்பினஸ் காட்டுறது, சேட்னஸும் காட்டலாம். ஆனா ஐ டோன்ட் திங்க் ஹேட்ரட் இஸ் அக்செப்டபிள் எனிவேர். ஹேட்ரட் நம்ம ஐ டோன்ட் இது மீடியம் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்கன்னா நம்ம ஒழுங்கா அதுக்கு எவ்வளவு ஹாப்பினஸோ, நான் சொல்ல நீங்க எப்பவுமே ஹாப்பியா தான் போஸ்ட் பண்ணும் அப்படி இல்ல, சேட்னஸும் போஸ்ட் பண்ணுங்க. ஆனா ஹேட்ரட் மட்டும் பண்ணாதீங்க. எல்லாரும் இப்போ இது கூட வருவாங்க, விஜய் டிவி ஆட்கள் வந்துட்டாங்க விஜய் டிவிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஐ எம் ஜஸ்ட் பீங் அ கேர்ள். நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், தவிர வேற எதுவுமே என்னோட மோட்டிவ் யாருக்கும் டேமேஜ் பண்றதோ அந்த மாதிரி மோட்டிவ் கிடையவே கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் ஹியர் டு ஜஸ்ட் tell everybody that don't come to a conclusion until you hear both the sides. And இப்போ நான் பாக்குறேன், நான் கண்டினியூஸ்லி லைக் 1 or 2 days எனக்கு சுத்தமா மைண்ட் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. எனக்கு அப்படி இருக்குன்னா பிரியங்கா ஒரு ஃபேமிலி எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. பிகாஸ் ஆஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு அவ்வளவு எஃபெக்ட் ஆகுதுன்னா அவங்க கோர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எவ்வளவு எஃபெக்ட் ஆயிருக்கும். சோ அது நம்ம கையில இருக்கு. எதுக்கு அவ்வளவு ஹேட்ரட் ஒரு பேக்லாஷ் கொடுக்கணும்? அது இந்த ஸ்மால் இது இட்ஸ் நாட் சம்திங் நேஷனல் நியூஸோ ஏதோ பெருசா நாட்டுக்கு மாதிரி எதுவுமே கிடையாது. ஐ மீன் இட்ஸ் நாட் வார் நடந்துச்சு, ஏதோ பெண்டாமிக் வந்துச்சு, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன விஷயம் மேட்டர். கரண்ட் போயிடுச்சா தெரியுதா? கரண்ட் போயிட்டு வந்துச்சு, சாரி. சோ அங்க நடக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். அவங்க இப்போ இந்த விஷயம் மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். யூடியூப்ல நான் பாக்குறேன், முன்னாடி எப்படி பேசினாங்க, இவங்க டாமினேட் பண்றாங்க அப்படி. குக் வித் கோமாளி ஒரு மோஸ்ட் யூனிக் விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்கு. என்ன வேணாலும் நடுவில் பேசலாம், ஏதோ பண்ணலாம். அந்த ஃப்ரீடம் இருக்கிறனால மட்டும் தான் குக் வித் கோமாளி இஸ் அ வெரி யூனிக் ஷோ தென் அதர் ஷோஸ். ஐ பிலீவ் ஏன் பர்சனலி என்னோட நான் எவ்வளவு ஷோஸ் பண்ணிருக்கேன் அதுல நான் டிஃபரன்ஸ் பார்த்தது. இதுல நமக்கு ஃபுல்லா ஃப்ரீடம் இருக்கு. நடுவில் யாரோ பேசுறாங்களோ உள்ள வந்துட்டு நம்ம பேசிடுறோம். நம்ம ஜட்ஜஸ் கிட்டயோ நம்ம கலாய்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கிறனால தான் ஐ திங்க் இட் வாஸ் வெரி ரியல். ஏன்னா எதுவுமே பனாவட்டி எப்படி சொல்றது, இட் வாஸ் நாட் மேக்கிங் கைண்ட். நம்மளுக்கு என்ன தோணுதோ அங்கே பண்ணலாம். நிறைய கேமராஸ் இருக்கு சுத்தி கித்தி, நம்ம எங்க வேணாலும் போனாலும் அது ஃபுட்டேஜ்க்கு கரெக்டா இருந்தா அவங்க காட்டிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஷோவே. அதுதான் யூனிக்னஸ் ஆஃப் குக் வித் கோமாளி. சரிங்களா? அண்ட் இப்போ இந்த லாங்குவேஜ் எடுத்துட்டு வர்றது, நிறைய பேர் லாங்குவேஜ் பத்தி பேசுறாங்க. பிரியங்கா தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தேஷ்பாண்டே மேட்டர் தேஷ்பாண்டே அவங்க நீங்க ஓப்பனா பண்ணாங்க. முன்னாடில இருந்து அப்படிதான் இருந்துச்சு, அதை நம்ம கவனிக்கல. மேபி யாரு பேசுறாங்க அவங்க கவனிக்கல. சோ இந்த லாங்குவேஜ் பேரியர் எடுக்கிறது, ஐ திங்க் மீடியா நம்ம தொழில் எப்படி இருக்குன்னா, whoever is talented they can survive once they get the opportunity. அவங்க எப்படி மெயின்டைன் பண்றதோ அவங்க கையில தான் இருக்கு. சோ இந்த லாங்குவேஜ் இருக்கட்டும், இந்த கல்ச்சர், இதெல்லாம் இதுக்குள்ள எடுத்துட்டே கூடாது, எடுத்து வரக்கூடாது. ஆனா நிறைய பேர் அதை கூட பண்றாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் வெரி வெரி ராங். அண்ட் நிறைய பேர் இப்போ சொல்றாங்க லைக் இதுல பாத்துட்டு இருக்கேன், எனக்கே ஹேட்ரட், வேஸ்ட் யூ சப்போர்ட் ஒன்லி மணி மேக்ல. நான் யாருக்கும் இந்த லைஃப் போயிட்டு லைக் why would I want to put myself in a spotlight? So என்னோட விஷயம் அதுதான் பிகினிங்ல சொன்னேன், ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க சொல்றது காரணமே ஸ்டார்டிங் அதேதான். நான் யார் மேலயோ நெகட்டிவிட்டி பண்றதுக்கு நான் இங்க வரல. அவங்க நெகட்டிவ், அவங்களுக்கு நான் சப்போர்ட் இல்ல அந்த மாதிரி நான் அதுக்காக வரல. நான் ஒரே சின்ன ரிக்வெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஒருத்தருக்கு அவ்வளோ பேக்லாஷிங், அவ்வளோ பர்சனல் அட்டாக், அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் வி ஆர் ஈவன்
நம்ம ரொம்ப insignificant to even tell about all those things. நம்ம அது பண்ணக்கூடாது. நம்ம as a ஆர்டிஸ்ட் இருக்கட்டும், நிறைய இன்ஃபுளுசர்ஸ் இருக்கட்டும், நம்ம கையில ஒரு இது இருக்கு, பவர் இருக்கு டு புட் சம்திங் அவுட். அப்படி இருக்கும் போதே இன்ஃபுளுசர்ஸ் ஆர் இந்த இன்டர்வியூவர்ஸ் இவங்கெல்லாம் அப்படி பண்றது ஐ திங்க் இட்ஸ் நாட் ப்ரொஃபஷனல். ஏன்னா உங்களுக்கு உண்மை என்ன தெரியாது, நம்மளுக்கு தெரியும், அங்க இருந்துட்டு நம்ம பாத்துருக்கோம். இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். அவங்க ஏதோ பேசினாங்க, டாமினேட் பண்ற விஷயம் நீங்க எல்லாரும் சொல்றீங்கல்ல. சோ ஜெனரலி பாத்தீங்கன்னா புகழ் பேசும்போதே நான் பேசிடுவேன், ஜட்ஜஸ் பேசும்போதே ஆங்கர் பேசிடுவாங்க, அப்படி எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. அது ஒருத்தர் அது மணிமேகலை பேசும்போதே பிரியங்கா பேசிட்டாங்க, ஏன் டார்கெட் பண்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. அதுல தப்பே கிடையாது. நிறைய நிறைய இடத்துல நம்மளோ லைக் ஒரு கோமாளிய ஒரு நம்ம டிஷ் எடுத்துட்டு போறோம், அந்த டைம்ல வேற குக்கோ வேற கோமாளியோ பேசிடுவாங்க, அது நம்ம தப்ப எடுக்கிறோமா? அது இல்ல, அதுதான் இந்த ஷோவை. யார் வேணாலும் எப்ப வேணாலும் பேசலாம், அப்படிதான் இந்த ஷோவை. சோ பிரியங்கா நடுவுல பேசுறதுக்கு அப்படி அவ்வளவு டார்கெட் பண்றது ஐ டோன்ட் திங்க் நியாயமா இருக்கு. இட்ஸ் வெரி அன்ஃபேர். And moreover, when I think Priyanka personally, நான் சொல்றேன், Priyanka is one of the kindest people you can work with. அவங்க கிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். she is very very kind. ஒருத்தருக்கு அவங்களோட இன்ட்ரோடக்ஷனை நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க. எப்பவுமே whenever she introduces some other artist, celebrity இருக்கட்டும், இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே அந்த என்னது பெருசா லைக் how you should introduce somebody அப்படிதான் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப் கேமரா கூட she is very kind. she never puts anybody down. சோ எனக்கு கோவம் வருது காரணமே வாட் எவர் பிரியங்கா இஸ் நாட், அது மட்டும் தான் சொல்றாங்க. அவன் ரொம்ப டாமினேட்டிங், அவன் அன்கைண்டா இருக்காங்க, அவங்க மத்தவங்க வேலை எடுப்பா, அப்படியெல்லாம் இது எல்லாரும் பேசுறவங்க இஸ் பீப்புள் who don't know her. Simple as that. எல்லாரும் जो people who don't know her only are talking like this. People who knows her, work with her, we all know how she is, how she puts other person up, uplift பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு தான் தெரியும். சோ இதுல மட்டும் நான் பிரியங்கா இப்போ எல்லாரும் என்னன்னா ஜஸ்டிஸ் அப்படி கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்திருக்குன்னு செட்ல? உங்களுக்கு தெரியல. சோ அப்படி ஏன் கன்க்ளூஷனுக்கு வரீங்க தான் நான் கேக்குறேன். அண்ட் wherever when people இப்போ உங்க இது எனக்கு வேணும் தான், இது நான் நினைச்சேன். யாரோ மீத் மரது அதோ பிரியங்கா ஜால்ரா, எனக்கு தெரியும் இந்த மாதிரி பேச்சங்களா வரும். நான் இது சொல்லும் போதே விஜய் டிவி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் பிரியங்கா ஒரு ஜால்ரா இதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நல்லாவே தெரிஞ்சியே நான் வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? ஃப்ரெண்ட், நான் நியாயமா இப்போ பேசிட்டு இருக்கேன். நான் யார் பத்தியும் தப்பா பேசல. ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ் பிஹாஃப். ஃப்ரெண்ட்ஷிப் புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் நாட் கால் ஜால்ரா, இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஜாஸ்தி என்னன்னா ஷீ இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். இப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் அவங்க ஃபேமிலியும் ரொம்ப எஃபெக்டடா இருக்காங்க. ஐ திங்க் வி ஷுட் லுக் ஆஃப்டர் இட். நம்ம எதுக்கு இதுக்குள்ள அவ்வளோ ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணோம்? எனக்கு தெரியும் இந்த மாதிரி இது வரும் சொல்லிட்டேன். தப்பு. And moreover, now few people will be thinking that மணி மேகலைக்கு எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படி கேட்பீங்க. இந்த சீசன் நீங்க பாருங்க, நானும் மணி மேகலை எப்படி பேசியிருக்கோம்னு நம்ம ஹர்க் பண்ணிருக்கோம். சோ அது ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதெல்லாம் முடிஞ்சு பல காலம் ஆச்சு. இந்த சீசன் நம்ம நல்லா பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் நான் திரும்பி சொல்றேன், நான் யாருக்கு தப்பு சொல்ல இங்க வரல. இந்த லைவ் அதுக்காக இல்லவே இல்லை. I am not here to put somebody down. No, that's not my motive. My motive is, please don't spread so much of hatred in social media. That is not necessary, I believe. நீங்க ஏதோ பதிவு பண்றீங்களா, ஏதோ சொல்றீங்களா, அது கைண்ட்னஸ்ல சொல்லலாம். ஏதோ பிடிக்கல அதுவும் சொல்லலாம், சரிங்களா? we have a freedom of speech, நம்ம சொல்லலாம். ஆனா putting somebody so much down that அவங்க mentally அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு நம்ம என்ன நடந்துச்சு அப்படி எனக்கு புரியல.
காமெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் எங்கேயோ just got diverted. Somebody is asking how much money as I have taken from Priyanka to do this. Poda. I'll tell you something. ஒரு உண்மை சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு எங்க என்ன தோணுதுன்னா பிரியங்கா எனக்கு எங்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி போறதுக்கு நான் உண்மையில சொல்றேன். 3 நாளா நான் பிரியங்காக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கால்ஸ்ல. she is not picking up my call. she is just replying in my நம்ம மெசேஜ் பண்ணுவோம் வாட்ஸ்அப்ல, how are you, எப்படி இருக்க, இதுதான் உண்மையா நடந்துட்டு இருக்கு. why I am doing this? Because it's affecting me. நான் யாருக்காக பண்ணல, இது எனக்கு எஃபெக்ட் ஆகுது. I am not able to sleep properly because she is very very close. She is very close. She is a family. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாலும் I am a very rational person. எனக்கு இப்போ பிரியங்கா மேலே தப்பா மாதிரி தோணுச்சுன்னா நான் இந்த லைவ் வந்திருக்க மாட்டேன். சீரியஸ், சத்தியமா சொல்றேன். இது பிரியங்கா மேல தப்பு மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த லைவே வந்திருக்க மாட்டேன். ஆனா அவன் மேல தப்பே கிடையாது. And she was not trying to dominate or nothing was there. It was a natural thing. ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஒருத்தர் ஒரு குக் கிளம்புறாங்கன்னா, ஒரு குக் எலிமினேட் ஆகுறாங்கன்னா கண்டிப்பா ஒரு கோ கண்டெஸ்டன்டா அவங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு இது இருக்கா இல்லையா, ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்குதானே. இப்போ நான் ஒரு கண்டெஸ்டன்டா இருக்கிறேன், என் பக்கத்துல ஒரு கண்டெஸ்டன்ட் எலிமினேட் ஆகுறாங்கன்னா நான் பேசுவேன்ல, லைக் ஐம் ஃபீலிங் பேட் ஃபார் யூ சம்திங் நான் சொல்லுவேன்ல. அது சொல்லும் போதே நீங்க ஏன் இது லாஸ்ட் இது ஆங்கர் வேலை அப்படி சொன்னா எப்படிங்க நியாயமா நீங்க சொல்லுவீங்க? I'm just simply asking. This is the actual situation. இப்போ ஒருத்தர் எலிமினேட் ஆகுறாங்க, அவங்க கோ கண்டெஸ்டன்ட் என்ன சொல்ல வேணாமா ஏதாவது? So just think, உங்க பார்ட்ல இருந்து இங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் மைண்ட் காம் பண்ணிட்டு எல்லாரும் இதை பத்தி யோசிங்க. உங்க ஆபீஸ் கார்பரேட் கம்பெனில இருந்து ஒருத்தர் போறாரு, ஃபேர்வெல் போறாருன்னா எல்லாரும் பேச வேணாமா? சிம்பிள், என் கதை அங்கே முடிஞ்சது. எல்லாரும் தானே பேசுவாங்க. சோ அதான் that was the situation. When Priyanka wants to talk, why is it wrong? எல்லாரும் தான் பேசுவாங்க. ஏன் குரேஷி பேச மாட்டானா? யாரோ எலிமினேட் ஆனா புகழ்க்கு கேட்க மாட்டாங்களா? புகழ் எப்படி ஃபீல் ஆகுது, உன்னோட குக் போகுது or something எல்லாருக்கும் தான் கேட்பாங்க. ஏன் பிரியங்கா லாஸ்ட்ல பேசும்போது பிரியங்காக்கு மட்டும் அப்படி டார்கெட் பண்ணணும்? So this is the situation. இப்போ நீங்க சொல்லுங்க, இது கரெக்டா? அவங்க இது லாஸ்ட்ல பேசுறது தப்பா? ஓகே, இது சிம்பிளான விஷயங்க. இப்போ இது கேக்குறாங்க தட் ஏன் எல்லாரும் முன்னாடி சாரி சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு. இங்க பாருங்க, அவங்க சொன்னதும் எல்லாரும் முன்னாடிதான், சரிங்களா? சாரி யாருமே இந்த மாதிரி எனக்கு ஸ்டேஜ்ல வந்துட்டு சாரி கேளு அப்படி சொல்லிட்டு யாருமே அப்படி ஃபோர்ஸ் பண்ணல. 2 பேரும் ஒரு பேசுற விஷயம் தான், பேசிட்டு தீர்த்துக்கலாம். ஆனா one person is little என்ன சொல்றது, இல்ல என்னால எல்லாரும் முன்னாடி நான் இன்சல்ட் பண்ண முடியும். ஆனா எல்லாரும் முன்னாடி நான் ஓகே சரி விட்டுடா, நம்ம பேசிட்டோம், இது முடிஞ்ச கதை அப்படி சொல்ல கூட நம்ம முன்னாடி வர முடியும்னா என்ன சொல்லுவீங்க நீங்க அதுக்கு? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஐ எம் வெரி பேட் இன் எக்ஸ்பிளைனிங் வேற. Okay, somebody is saying you are spoiling your eruption. First, what is this eruption? Reputation adu. இங்க பாருங்க, யாரு மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்றாங்க, யாரு பிரியங்காக்கு சப்போர்ட் பண்றாங்க. I have nothing to do with that. Nothing to do with that. எனக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்ல இதெல்லாம் இது வச்சுட்டு, சரிங்களா? ஐ ஜஸ்ட் கேம் தட் ஐம் ஃபீலிங் ரியலி ரியலி பேட். யாருக்கு இதுல இருந்து கொஞ்சமாவது புரிஞ்சிச்சோ சந்தோஷம், யாருக்கு புரியலன்னா நன்றி வணக்கம் தான் நான் சொல்ல முடியும். அண்ட் இந்த பாயிண்ட் சொல்லிடுறேன். I'm sorry, I'm getting stuck because நடுவில் தான் I'm just trying to recall everything. நீங்க யார் குக் வேணாலும் கேட்டு லைக் தெரிஞ்சுக்கலாம் that பிரியங்கா எவ்வளவு சீரியஸா இருப்பான் குக்கிங்ல. even if the team comes and tells that நீங்க ஃபன் பண்ணுங்க அப்படி ஷோக்காக அது தேவை அப்படி சொன்னாலும் she is very serious. அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த ஷோல அவங்க நான்வெஜ் ஃபுல்லா சமைச்சு
ப்ரிப்பேர் பண்ணி குக்கிங் இஸ் நாட் சோ ஈஸி. அதை ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு அதுக்கு ஒரு பிராக்டிஸ் தேவைப்படும், நிறைய ஃபோக்கஸ் தேவைப்படும், சமைக்கும் போது நிறைய கான்சென்ட்ரேஷன் வேணும். So definitely she never had that motive of interrupting somebody. I think Priyanka has already lot of shows. Why ஏன் அப்படி பண்ண போறா? அது மட்டும் நீங்களும் யோசிக்கலாம்ல. She already has so much. Why will she even do this? இது ரொம்ப சின்ன விஷயம். I believe சின்ன விஷயம்ல இருந்து ஜாஸ்தி. She is not a kind of person யாரோ ஒர்க் எடுத்துட்டு அப்படி பண்றத பர்சனே கிடையாது. அதுக்கு நான் 200-500% வவுச் பண்ணுவேன். ஷி இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். நீங்க யோசிக்கலாம் that being a friend I am saying that, but I am really telling you guys, it's not because of friendship. It is because on the person அப்படிதான். She always thinks of uplifting people. எப்படி அவங்களுக்கு பெருசா காட்டுறதோ அந்த மாதிரி தான் பாப்பா தவிர யாருக்கும் கீழே பண்றதோ யாரும் வேலையில இது பண்றதோ நோண்டுறதோ அந்த மாதிரி பொண்ணே கிடையாது அவன். அதுதான் ரியாலிட்டி. அது தெரியல. அது ஏன் இப்படி கன்சீவ் ஆச்சு மக்கள் முன்னாடி எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா கம்ப்ளீட்லி மிஸ் அண்டர்ஸ்டுட். எனக்கு புரியல. வாட் இஸ் திஸ்? வாட் டு யூ மணி மேக்லே டாக்ஸ்? எனக்கும் மணி மேக்லேக்கு எதுவுமே கிடையாது. நோ நெகட்டிவிட்டி, நத்திங். இந்த சீசன் நாங்க 2 பேரும் நிறைய பேசியிருக்கோம்னா அந்த ஷோல அவங்கள வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க சொன்னாங்க அவங்க வருவாங்க, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க கிளம்பிடுவாங்க. சோ வி ஆர் நாட் லைக் ஷூட் அப்புறமா மீட் பண்றது அப்படி கிடையாது. பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி பட் வி ஹவ் பீன் வெரி கார்டியல். சோ ஐ ஹவ் நோ நெகட்டிவிட்டி டுவர்ட்ஸ் மணி மேக்லே. நான் இந்த வீடியோ மக்களுக்காக மட்டும் தான் போடுறேன். தட் இது அவங்க பர்சீவ் பண்றது ஒரு பக்கம் அது தப்போ, அவங்க பர்சீவ் பண்றது இட்ஸ் நாட் ஃபேர், நியாயம் இல்லைன்னு அதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. ஐ ஹவ் நத்திங் அகேன்ஸ்ட் மணி மேக்லே. Why are you supporting to Priyanka that you telling that Priyanka is correct and you want any famous? Another? What is that? Why are you supporting to Priyanka that you are telling that Priyanka is correct and you want any famous? எனக்கு புரியல என்ன சொல்றீங்கன்னு. I am supporting Priyanka because the hatred what she is getting, the backlash what she is getting, she doesn't deserve that. I think she is very kind and cordial to everybody. அதனாலதான் நான் சப்போர்ட் பண்றேன். ஃபேவரட்ஸ் இருக்கலாம், அதுக்காக ஒருத்தர் ஃபேவரட்னா ஒருத்தருக்கு டிஃபேம் பண்றது இட்ஸ் நாட் ரைட், isn't it? Is that right? You like somebody, good and well, it's okay, but other person க்கு அவ்வளோ பண்றது, அவ்வளோ கிராஷ் பண்றது it's not right. Because right akka, because she's anchor doesn't mean she has to stop speaking. That's what I meant. Like she is an anchor சொல்லி அவங்க பேசினாலே நீ ஆங்கரிங் பண்ற அந்த இடத்துல அப்படி சொல்றது ரொம்ப தப்பு இல்ல. அவங்க இது ஷோ எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் பேசணும். சோ அவங்க பேசுறாங்க. அதுல ஐ டோன்ட் நோ வேர் திஸ் டாமினேஷன் கம்ஸ் அண்ட் வேர் திஸ் ஆல் திஸ். So all the people, I had only this to say. That அவ்வளோ ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியாவை நம்ம நல்லபடியா ஐ திங்க் ஹாப்பினஸ், சேட்னஸ், நம்ம ஏதோ இன்டெலெக்சுவலா ஆர் ஏதோ மோட்டிவ் வச்சுட்டு நம்ம கிரியேட்டிவ் மோட்டிவ் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணா இட்ஸ் குட். அண்ட் ஐ ஹவ் நத்திங் அகேன்ஸ்ட் எனிபடி. பட் ஒரு விஷயம் மட்டும், நீங்க எல்லாரும் காம் டவுன் ஆனா இது சிச்சுவேஷன் ஃபுல்லா காம் டவுன் ஆகுமா கிளியரா யோசிச்சு பாருங்க. இஸ் ஷி அ பர்சன் ஹூ கேன் பி லைக் தட்? நோ.
and I think many people can vouch for it. And ஏன் நிறைய people வரல, இது நிறைய people support பண்ணாங்க, ஏன் வரல, ஏன்னா இந்த மாதிரி வரும் காமெண்ட்ஸ். எனக்கு இப்போ வருது, ஜல்ரா அடிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் காமெண்ட்ஸ் வருது இல்ல, அதுக்காக most of the people will be thinking like இப்படி பேசினா இப்போ எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா I don't think my friendship with her or ஒரு நியாயமா ஒரு பேசுறதுக்கு நான் இதுக்காக எல்லாம் பயப்படணும். நீங்க என்ன வேணாலும் கூப்பிடலாம், no problem, but what is right. End of the topic. Somebody has asked, you and money are not friends. I think I have very few friends ஒரு அர்த்தம் it's very respective to the people. அவங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப், என்னோட என் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் is something I can call that person anytime. அதுக்கு தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுவேன். So money and me are colleagues, work colleagues, but we don't have negativity towards each other. In the season I can even vouch for it that you can watch the season and நீங்க சொல்லலாம், if me and money had that the rift இருக்கும்ல, அது சுத்தமாவே கிடையாது. So அந்த ட்ராக் எடுத்துடுங்க, தட் நான் அவங்க கிட்ட சண்டை இருக்கனால இந்த வீடியோ போஸ்ட் பண்ண அந்த ட்ராக்கே கிடையாது. that's bullshit. And I would also say that இந்த யூடியூப்ல உட்காந்துட்டு எல்லாம் அசியூம் பண்ணிட்டு ஏதோ முடிவுக்கு வராங்க, அசம்ஷன்லே அவங்க ஒரு இது போட்டுறாங்க, ஒரு டிசிஷன் போட்டுறாங்க. that and all I request you all that அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஐ திங்க் அவங்க அந்த சிச்சுவேஷன்ல இல்ல, அவங்களுக்கு சுத்தமா அந்த பக்கம் சம்பந்தமே இல்ல, அவங்க எல்லாம் பேசுறாங்களே. அதோ பேசும்போதே ரெண்டு பக்கமே பேசுறது வேற, அது அவங்க சேனல் அவங்க ஓட்டணும் சொல்லிட்டு அவங்க பாட்காஸ்ட்ல ஆரம்பிச்சிடுறாங்க, யூடியூப்ல ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா ஒரு வீடியோ ஒருத்தருக்கு டேமேஜ் பண்றது that is very very wrong. I think that people should stop. That's all. This was my thought about this clash. நம்ம எவ்வளோ இதுக்கு இந்த ஹேட்ரட் அவாய்ட் பண்ண முடியுமோ, it will, I think that will be good. எனக்கு சொல்றதுக்காக நிறைய விஷயம் இல்ல, நான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன் like what all happened. I can tell every situation, but I don't know if I'm supposed to tell or not, but I'm just telling, don't spread hatred towards one particular person. It's not right to do. It affects everybody mentally, emotionally. நம்ம எதுக்கு அது காரணமாகணும், அது மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, சரி, that's all. Okay, fine. Thank you so much. Bye. Thank you.